Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹோம்மேட் சீகக்காய் பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் சீகக்காய் பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி போட்டுருப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா சோப் நட்ஸ் யூஸ் பண்ணல. பட் ஆனா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சோப் நட்ஸ் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணனும்னு சொல்லி சொல்லுங்க அப்படி சொல்லி போட்டுருந்தீங்க. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சோப் நட்ஸ் யூஸ் பண்ணி சீகக்காய் பொடி தயாரிக்கிறத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூஸ் பண்ண அந்த சீகக்காய் பொடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அது வந்து டீட்டெயிலா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. அந்த வீடியோக்கு யூஸ் பண்ண அதே அளவு குவாண்டிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பதான் அதனோட அளவு வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெட்டிவேர் மட்டும் எடுக்கல. ஏன்னா வெட்டிவேர் வந்து இப்போது லாக்டவுன்னால அவைலபிள் இல்லாதனால நான் அது மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க டீட்டெயிலாக சொல்லி பார்க்கலாம் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் சீகக்காய் வந்து 2 kg எடுத்திருக்கேன். இந்த சீகக்காயை நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு வந்து சோப் நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வந்து நம்ம கொட்டை உரிச்சிட்டு பார்த்ததுக்கப்புறம் அது வந்து 100 கிராம் அளவுக்கு தான் வந்தது எனக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ 1/4 கிலோ வந்து சோப் நட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எல்லாம் மளிகை கடையில் கூட வந்து பார்த்திங்கன்னா இது கிடைக்கும். அடுத்தது செம்பருத்தி பூ வந்து 100 கிராம், செம்பருத்தி இலை வந்து 100 கிராம், கருவேப்பிலை 100 கிராம், ஆவாரம்பூ 100 கிராம், அரப்பு 100 கிராம். இது எல்லாத்தையுமே கலந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே எனக்கு நேச்சுரலாக கிடைச்சதுனால நான் வந்து 2 வீக்ஸ் வந்து நான் நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த நாட்டு மருந்து கடைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா இப்படி அழுத்தணும் அப்படின்னா நல்லா உடையிற அளவுக்கு வந்து இது நல்லா காஞ்சிருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து காஞ்சதுனால தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வெந்தயம் 500 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா நான் 500 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா 2 kg சீகக்காய்க்கு வந்து இந்த அளவு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சீகக்காய் அப்புறம் வெந்தயம் பச்சைப்பயிறு இது மூணையும் வந்து பார்த்திங்கன்னா 2 days வந்து நல்லா வெயிலில் காய வச்சுக்காங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இது வெளியில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படியே கவரோடையே காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஃபைன் பவுடராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. நான் அரைச்சதுக்கப்புறம் இந்த பொடியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3.5 kg அளவுக்கு வந்தது. ஸோ எனக்கு இது கண்டிப்பாக வந்து 6 month அளவுக்கு வரும். இந்த சீகக்காய் பொடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி சாதம் வடித்த கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த சீகக்காய் பொடியை வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சீகக்காய் யூஸ் பண்ணலாம் முடி வந்து நல்லா ரஃப்பாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இந்த கஞ்சி இருக்குல்ல இதை வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த சீகக்காய் பேஸ்ட்டை நல்லா கட்டி இல்லாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் சீகக்காய் வந்து யூஸ் பண்ணிக்கிறனால அதில் இருக்கிற விட்டமின் சி மற்றும் டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடினோட வேர்க்கால்களுக்கு வந்து நல்லா புத்துணர்ச்சி தரும். அடுத்தது இதில் இருக்கிற வெந்தயம் நம்மளோட உடம்போட சூட்டை வந்து குறைச்சிட்டு குளிர்ச்சியை வந்து நல்லா தரும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். அடுத்தது இதில் இருக்கிற பச்சைப்பயிறு விட்டமின் இ பி மற்றும் டி வந்து பார்த்திங்கன்னா முடியோட வளர்ச்சி வந்து அதிகரிக்கும். இதில் பாருங்கள் நம்ம நல்லா கலக்கையே வந்து பார்த்திங்கன்னா சோப் நட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் நுரை வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. பழைய சீகக்காய் பொடி யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். அதுவும் இல்லாமல் தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறதுனால நம்மளோட முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக அடர்த்தியாக வளரும். அதுவும் இல்லாமல் இது கூடவே நம்ம செம்பருத்தி பூ மற்றும் இலைகள் வந்து சேர்த்திருக்கிறதுனால பொடுகு பேன் மற்றும் இளநரை அந்த மாதிரி பிரச்சனைகளாக இல்லாமல் நம்மளோட முடி வந்து உதிர்றதும் வந்து ஸ்டாப் ஆகும். இதில் ஆவாரம்பூ ஆட் பண்ணிக்கிறதுனால சப்போஸ் நமக்கு உடம்பு சூட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு முடி ரொம்ப அதிகமாக கொட்டும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவாரப்பூ சேர்த்திக்கிறதுனால சால்வ் ஆகிடும். ஸோ இதில் அரப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியினோட எண்ணெய் பிசுப்பு இருந்தது அப்படின்னா அதை வந்து நீக்கிறோம். அதே மாதிரி இதில் நம்ம சோப் நட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்மளோட முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நல்லா பளபளன்னு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி வந்து சேஞ்ச் ஆகும். இந்த அளவு தான் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க சீகக்காய் பொடியோட அளவு. இதை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ரிசல்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.